ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு டாய் செட் தான் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அது என்ன டாய் செட் அப்படின்னா வுடன் கேஷ் ரெஜிஸ்டர் செட். இந்த பாக்ஸில் வந்து என்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து 3 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். 100% ரீசைக்கிளபிள். அப்புறம் இதில் வந்து என்னென்னலாம் உள்ளே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் கொடுத்துருக்காங்க. இது வந்து குழந்தைங்களோட இமேஜினேஷன் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இதை வந்து க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணி விளையாடுவாங்க, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருக்காங்க. அதை எடுத்துட்டு ஈஸியாக இந்த மாதிரி நம்ம பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், மொத்த செட்டையும் அழகாக பேப்பர் வச்சு கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். இதுதான் அந்த வுடன் கேஷ் ரெஜிஸ்டர் செட். நம்ம கடையிலலாம் பில் போடுற மாதிரி குழந்தைங்க விளையாடுவாங்கள்ல, ஸோ அதுக்கு வந்து இது சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேனிங் மிஷின், ப்ராடக்ட்லாம் ஸ்கேன் பண்ணுவாங்கள்ல, அந்த பட்டன் வந்து நல்லா அழுத்துற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. பார்கோட் மாதிரி ஒரு சைடில் வந்து ஒட்டியிருக்காங்க. அப்புறம் சின்ன சின்ன பீசஸ்லாம் தனித்தனியாக அந்த பேப்பரில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பேப்பரை எடுத்துகிட்டு நம்ம நல்லா தெளிவாக பார்க்கலாம். அடுத்து அந்த குட்டி குட்டியாக பேப்பரில் கவர் பண்ணியிருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்க ஓட்டையில் வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன பீசஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம கவரை பிரிக்கும் போது எடுக்கலாம். கீழே வந்து ஒரு ட்ராயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கவரில் என்ன இருக்குது அப்படின்னா காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து இங்கே யூகேல வாங்கினதுனால இங்கே இருக்கிற மணிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 20 பென்ஸ், 1 பவுண்ட், 2 பவுண்ட், 10 பென்ஸ், 50 பென்ஸ்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே வுட்டனில் நல்ல கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த கவரை பிரிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 ஓட்டை மாதிரி இருக்குல்ல அந்த மிஷினில், அங்கே மாட்டுறதுக்குரிய 2 பீஸும், அடுத்து நம்ம வாங்கும்போது டோட்டல் அமௌண்ட் காட்டும்ல அந்த இதை டிஸ்பிளே பண்ணுற பீஸும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம இந்த பக்கமாக மாட்டிடலாம். இதில் வந்து அந்த நடுவில் சின்னதாக ஒரு ஓட்டை மாதிரி இருக்குல்ல, அது வந்து உள்ளே கூடி வர்ற மாதிரி மாட்டணும். இது வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம பில் பேப்பரை வந்து இதில் வந்து மாட்டணும். ஸோ அதுக்கானது தான் இது. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு எப்படி மாட்டுறதுன்னு தெரியல, ஸோ தப்பாக மாட்டிட்டேன். அதுக்கடுத்து வந்து நான் கரெக்டாக மாட்டிட்டேன். அடுத்த கவரில் வந்து பில் பேப்பர் கொடுத்துருக்காங்க. நல்லா பில் பேப்பர் அந்த சைஸ்லேயும் கரெக்டாக ரோல் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதையும் அந்த பேப்பர் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம அந்த சென்டரில் வந்து மாட்டிடலாம். இதை வந்து மாட்டுறதுக்கு சின்னதாக இன்னொரு வுடன் பீஸ் அதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக அந்த பீஸில் நடுவில் ஒரு சின்னதாக ஓட்டை இருக்குல்ல, அந்த இடத்துல அந்த வுடன் பீஸை வந்து மாட்டி நம்ம வந்து இந்த பில் பேப்பரை வந்து இதில் செட் பண்ணிடலாம். இதில் கீழே வந்து அந்த கிரே கலரில் சின்னதாக ஒரு பீஸ் இருக்குல்ல, அந்த பேப்பர் ரோல் வந்து நம்ம பேப்பரை இழுத்து அது வழியாக எடுத்துட்டோம் அப்படின்னா பில் வந்து கிழிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த கவரை ஓப்பன் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கார்டு, நம்ம பே பண்ணுறதுக்கு டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து கார்டில் பே பண்ணுறதுக்கு அந்த மெஷினும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த மெஷினில் பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் எல்லாமே பெயிண்டில் தான் வரைஞ்சிருக்காங்க, ப்ரெஸ்ஸிங் டைப் கிடையாது. இந்த கார்டெலாம் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்குது. எல்லாமே வுடனில் ரெடி பண்ணியிருக்கனால அந்த மாதிரி இருக்குது. கீழே இருக்க ட்ராயரை பார்த்திங்கன்னா மூடும்போது வந்து சரியாக மூடவே இல்லை. என்னாச்சோ அப்படின்னு யோசிக்கும்போது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து 2 பீஸ் இருந்துச்சு. இப்போ அதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதுக்குள்ளே என்ன இருந்துச்சு அப்படின்னா ஒரு ப்ரௌன் கலர் கவரும் ஒரு ஒயிட் கலரில் சின்ன பாக்ஸும் இருந்துச்சு. அந்த ஒயிட் கலர் பாக்ஸ்க்குள்ளே என்ன இருந்துச்சு அப்படின்னா சாக் பீஸ் இருந்துச்சு ஒயிட் கலரில். இது வந்து எதுக்காக அப்படின்னா அந்த டோட்டல் அமௌண்ட்டை எழுதுகிற பீஸ் வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ நம்ம சாக் பீஸ் வச்சு அதில் எழுதி அழிச்சிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்த ப்ரௌன் கவருக்குள்ளே என்ன இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து ரூபா நோட்டில் இருந்தது. இங்கே இருக்கிற ரூபா நோட்டு அப்படிங்கிறனால எல்லாமே பவுண்ட்ஸில் இருந்துச்சு. 50 பவுண்ட்ஸில் வந்து 2 நோட்டு இருக்குது. அதுக்கடுத்து 20 பவுண்ட்ஸில் 2 நோட்டு, 10 பவுண்ட்ஸில் 3 நோட்டு, 5 பவுண்ட்ஸில் 3 நோட்டு, இவ்வளோ இருந்துச்சு. இது எல்லாமே நல்லா திக்காக ஸ்ட்ராங்காக நல்லா ஷைனிங்காக இருந்துச்சு. இதில் வந்து நம்ம விளையாடும்போது கஸ்டமருக்கும் ஷாப் ஓனருக்கும் பாதி பாதி காயின்ஸு பாதி பாதி ரூபா நோட்டுன்னு பிரிச்சுக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ட்ராயரில் போட்டு வச்சுக்கலாம். அடுத்து அந்த கார்டு மெஷினில் வந்து கார்டில் வந்து அந்த சிப் இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்காங்கல்ல, ஸோ அது வந்து உள்ளே போகிற மாதிரி போட்டுட்டு நம்ம நம்பர் போட்டு பே பண்ணுற மாதிரி இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ப்ராடக்டெல்லாம் ஸ்கேன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் டைப் பட்டனோட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ராடக்ட்டை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்பர்ஸ்லாம் இருக்குது, ப்ரெஸ்ஸிங் டைப்பில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ரேட் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு பில் வந்து இந்த மாதிரி பேப்பர்லேருந்து எடுத்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி விளையாடுறது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த கேஷ் ரிஜிஸ்டர் செட் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வந்து நம்ம வீட்டிலே எப்படி செஞ்சு விளையாடுறது அப்படிங்கிற வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்லேருந்தே நம்ம செஞ்சு விளையாடலாம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டாய் செட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.